الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا دار من لا دار لها الحمد لله அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புதிய ஒரு வருடமாகிய இந்த வருடத்தின் முதலாவது ஜும்ஆ முஹர்ரமிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். புதியொரு வருடம் தொடங்கும் பொழுது சகோதரர்களே, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் அமான், யா அல்லாஹ் அமைதியை தா என்று அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அமானத்தை தா யா அல்லாஹ், சலாமத்தை தா யா அல்லாஹ். இந்த ஆண்டு நல்லொரு ஆண்டாக மாறுவதற்கு பிறையை பார்த்ததோடு துவா செய்யக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை கற்றுத்தந்தார்கள். தலைப்பிறையை கண்டதோடு அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் அமான் வஸ்ஸலாமதி வல் ஈமான், யா அல்லாஹ் முதலாவது அம்னை தா. அமன் என்றால் என்ன சகோதரர்களே? அமன் என்பது அமைதி, நிம்மதி, சந்தோஷம். அல்லாஹ்விடத்தில் இந்த ஆண்டு, புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு அமைதியான ஆண்டாக, சந்தோஷமான ஆண்டாக மாறுவதற்கு அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். நாங்கள் முயற்சி செய்வது வேறு, அமைதியை தருவது சகோதரர்களே அல்லாஹ்தான்.
உள்ளத்திலே சந்தோஷத்தை தருவது அல்லாஹ்தான், சொத்துகள் அல்ல, செல்வங்கள் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா குரைஷிலே சொல்கிறான், அல்லதீ அத்அமஹும் மின் ஜூஅ் வ ஆமனஹும் மின் கௌஃப். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், கஅபத்துல்லாஹுடைய ரப்பை இபாதத் செய்யுங்கள், அல்லாஹ்வை மட்டும் இபாதத் செய்யுங்கள். ஏன் நீங்க அல்லாஹ்வை இபாதத் செய்யணும் தெரியுமா? அல்லதீ அத்அமஹும் மின் ஜூஅ், உங்களோட பசிக்கு சாப்பாடு அளித்தவன் அவன். பசி வரும் பொழுது சாப்பிடுறதுக்கு கையில வசதி இருக்குதா? தந்தவன் அல்லாஹ். இரண்டாவது, வஆமனஹும் மின் கௌஃப், அச்சத்திலிருந்து உங்களை பாதுகாப்பளித்தவன் அல்லாஹ். சகோதரர்களே, கனடாவில் வாழ்றோம், எங்களுக்கு என்ன பயம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு பயமும் இல்லை எங்களுக்கு. இதே முஸ்லிம்கள் பலஸ்தீன்ல வாழ்றாங்க, பயம். இதே முஸ்லிம்கள் ஈரான்ல வாழ்றாங்க, பயம். இதே முஸ்லிம்கள் சோமாலியால வாழ்றாங்க, பயம். அல்லாஹ் அமைதியை தந்திருக்கின்றார். விரோதிகளை விட்டு அமன், பாதுகாப்பு. இரண்டாவது, சந்தோஷம் வரணும் எங்களுக்கு இந்த ஆண்டு. ஒரு மனிதர் பெரிய ஒரு வீட்டை கட்டுறார், பெரிய வீடு வாங்கிட்டார், பெரிய வாகனம், நல்ல அழகான மனைவி, நல்ல வருமானம், நல்ல தொழில், ஒன்றுக்கும் குறைவில்லை. பெரிய வீடு, ஸ்காப்ரோல பெரிய வீடு அவர்ற, ஸ்காப்ரோல பெரிய தொழில் அவர்ற, அவர் வாகனம் பெரிய வாகனம், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இருக்குது அவருக்கு. ஆனா ஒன்று இல்லை. என்ன இல்லை? நிம்மதி மட்டும் இல்லை. அவருக்கு என்ன இல்லை? அமன் இல்லை, நிம்மதி இல்லை அவருக்கு. வீட்டை பார்க்கிறதா? பெரிய வீடு கட்டியாச்சு. வாகனம் எடுக்கிறதா? பெரிய வாகனம் எடுத்தாச்சு. கல்யாணம் முடித்தாச்சு, மனைவி, பிள்ளைகள் எல்லாமே இருக்குது. ஆனா என்ன இல்லை? அமன் இல்ல, அமைதி இல்ல, சந்தோஷம் இல்ல. இது காசு கொடுத்து வாங்க முடியாது சகோதரர்களே. இது நீங்க $1 மில்லியன் கொடுத்து அமன் வாங்க முடியாது. தூக்கம் போகுது இல்ல, அரை மணி நேரத்துக்கு மேல தூக்கம் இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. இந்த அம்ன தரணும் யார் தெரியுமா? அல்லாஹ். அதுக்குத்தான் தலைப்புறையில துவா கேட்கிறது. இந்த அம்ன மனைவி தர முடியாது எங்களுக்கு, இந்த அம்ன தொழில் தர முடியாது, இந்த அம்ன பிரியாணி தட்டுகள் தர முடியாது, இந்த அமைதிய எங்கட வாகனம் தராது, இந்த அமைதிய டாலர் தராது. இந்த அமன் தரணும் யாரு? அல்லாஹ். சொல்லிட்டானே அல்லாஹ், அல்லதி அத்அமஹும் மின் ஜூஅ் வ ஆமனஹும் மின் கௌஃப். உங்களுக்கு பயத்தை எடுத்துட்டேன், அப்ப நீங்க என்ன செய்யுங்க? இபாதத் செய்யுங்க அல்லாஹ். இந்த ரெண்டு நிஅமத்துக்காக, ஒன்று உங்களோட பசிக்கு சாப்பாடு தந்ததற்கு, இரண்டாவது அச்சத்தை போக்கியதற்கு. செய்யலன்னு வைங்க, இபாதத் செய்யல, அல்லாஹ்வ தொழல்ல, நோன்பு பிடிக்கல, நான் நினைச்ச மாதிரி தான் வாழுவேன். வாழ்ந்தாங்க ஒரு கூட்டம், அரபு உலகம் அப்படிதான் வாழ்ந்தாங்க. உலகத்தில் எப்படி வாழ்ந்தாங்க? எங்கள்கிட்ட காசு இருக்குதானே, நாங்க கனடா, அமெரிக்கா, யூகே முன்னேறி இருக்கிறோம். நாங்க முன்னேறல. ஒரு காலம் இருந்தது, அரபு உலகம் எங்க இருந்தது தெரியுமா? அரபிகள், துருக்கியர்கள், உலகத்துடைய முகட்டை தொட்டவர்கள், எல்லா வசதியும் இருந்தது. அல்லாஹ் ஹோட்டல்ல வேலை செய்யற அடிமைகளா அல்லாஹ் ஆக்கினான் அரபிகளை. ஏன்? செல்வத்தை கொடுத்தான் அல்லாஹ்,
பாதுகாப்பை கொடுத்தான் அல்லாஹ், இபாதத் செய்யல. நாங்க பெருமைப்பற்ற கூடாது. என்கிட்ட காசு வந்துட்டு நான் கனடாக்கு வந்துட்டேன், என்ன கேட்கறதுக்கு இல்ல, கேட்க ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் இன்ன ரப்பக லபில் மிர்சாத். நாங்க ஃபல்யஅபுது, அல்லாஹ்வை இபாதத் செய்யணும். சகோதரர்களே, இபாதத் செய்யல என்று அல்லாஹ் சொல்றான். லரபல்லாஹு மஸலன், அல்லாஹ் உதாரணம் சொல்றார் ஊரை. கானத் கர்யதன் ஆமினதன் முத்மஇன்னா, அந்த ஊர் மிக சந்தோஷமான ஊர். அந்த ஊர் எப்படி ஊர்? சந்தோஷமான ஊர் உண்டு. அல்லாஹ் சொல்றார் யதீஹா ரிஸ்குஹா, அந்த ஊருக்கு எல்லா பகுதியாலையும் ரிஸ்க் வருது, ஒரு பஞ்சம் இல்ல. அரிசி வருது ஸ்ரீலங்கால இருந்து, இந்தியால இருந்து வருது, சைனால இருந்து பழம் வருது கனடாக்கு, எல்லா ரிஸ்கும் வருது. என்ன வேணும் எங்களுக்கு? இருக்குதா இல்லையா? இங்க எல்லாமே இருக்குது. எல்லா ரிஸ்கையும் அல்லாஹ் தந்தார். அல்லாஹ் சொல்றான், ஆனா அந்த ஊர் மக்கள் ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு மாறு செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் செஞ்ச நிஅமத்துக்கு என்ன செஞ்சாங்க? என்ன மாறு? இபாதத் செய்யல, தொல்ற இல்ல, நோன்பு பிடிக்கிறது இல்ல, ஹராத்தை செய்யறது, தொடர்ந்து பாவம் செய்யறது. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த ஊருக்கு அல்லாஹ் சொல்றார், நான் என்ன செய்வேன், அந்த ஊருக்கு சோதனையை கொடுத்துருவேன். அல்லாஹ் பயத்த, அல்லாஹ் பசிய, லிபாசல் ஜூ, பசி என்ற ஆடை அல்லாஹ் அணிவிச்சிருவான். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹர்ரம் பிறந்திருக்குது, புது வருடம் பிறந்திருக்குது. உள்ளத்தை நீயத்தை வைங்க, அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்க. யா அல்லாஹ், புதிசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு எனக்கு சந்தோஷமான ஆண்டாக ஆக்கியா அல்லாஹ். பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. இத முஸ்லிம்களுக்கு 12 மாதம் என்பது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அல்ல எங்கட மாதம். நீங்க கேட்கலாம், நாங்க கேள்விப்பட்டது சின்ன வயசுல ஜனவரி பிப்ரவரி தானே. அல்லாஹ் குர்ஆன்ல எப்பவே சொல்லிட்டான், யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்ன இத்தத்தஷ் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளையில் இருந்தே 12 மாதம். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜுமாதுல் ஊலா, ஜுமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா. இதுதான் இஸ்லாமிய மாதம். இது 1920 உருவாக்கியதோ அல்லது 1000ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதல்ல. யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானத்தை பூமியை படைத்த நாள்ல முஹர்ரம் வந்துச்சு. மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அல்லாஹ் சொல்றான், அந்த 12 மாதத்துல 4 மாதம் கண்ணியமான மாதம். 12 மாதத்துல 4 மாதம் என்ன மாதம்? அந்த கண்ணியமான மாதத்துல ஒன்றுதான் துல்ஹிஜ்ஜா முடிஞ்சிட்டு, துல்காதா முடிஞ்சிட்டு, துல்ஹிஜ்ஜா முடிந்து விட்டது. இது 3வது மாதம் முஹர்ரம். அடுத்த கண்ணியமான மாதம் வரும் ரஜப். சகோதரர்களே, இந்த மாதத்தில் எங்கட வீடுகளை சிறப்பாக்கும், எங்கட மனைவிக்கு படிச்சு கொடுக்கணும். இது நம்மட முன்னோர்கள், முந்தியவர்கள் கானு யுஅத்திமுன ثلاث அஷ்ராத், 3 பத்துகளை கண்ணியப்படுத்துவார்கள். ஒன்று ரமதானுடைய கடைசி 10, இரண்டாவது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10, மூன்றாவது இந்த முஹர்ரமுடைய முதல் 10. இதை கண்ணியப்படுத்தும். இதுல மிக முக்கியமாக சகோதரர்களே, பிறை 9, பிறை 10 நோன்பு பிடிக்கும். நாங்க கண்ணியப்படுத்துற அப்படித்தானே. பிறை 9, 10 நாங்க என்ன செய்யணும்? நோன்பு பிடிக்கும். என்ன நோன்பு? தாசுஆ, ஆஷூரா. தாசுஆ பிறை 9 முஹர்ரம், பிறை 10 என்ன? ஆஷூரா. நோன்பு பிடிக்கும். ஏன் நோன்பு பிடிக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
உலகத்துடைய கொடுங்கோலன் ஃபிரௌன். ஃபிரௌன் யாரு? உலகத்துடைய கொடுங்கோலன் அழித்த நாள் எப்ப? முஹர்ரம் 10. ஸ்ரீலங்காட கொடுங்கோலன் அழிக்கப்போனால அன்றைக்கு நாளைக்கு மையத்தை பத்த வச்சவன், மையத்தை பத்த வச்சவன் இருக்காரு ஹயாத்தோட. மையத்தை கொண்டு போய் எங்க அடைக்கினவன் என்ன? எல்லாருக்கும் மறந்துட்டா? வரலாறு மறக்கிறார்கள் தான். நாங்க ஹஸ்ரத் அதெல்லாம் பேசிடாதீங்க, நாங்க அவ்வளோ கோழைகள், நாங்க முஸ்லீம்களின் அவ்வளோ கோழைகள். நாங்க எங்கட மையத்தை பத்த வச்சாலும் நாங்க பேச மாட்டோம். அப்படிப்பட்ட ஆக்கள் நாங்க. அப்படிப்பட்ட பத்த வச்சு ஒன்னும் இருக்கிறான். துவாக்கள் அவசரம் உள்ளு போகணும், அவன் அனுபவிக்கணும். அவன் அவ்வளோ பத்த வச்ச மையத்துக்கு அனுபவிக்கணும். அவன் மையத்து மொத்தமா பத்த வச்சான். அவன் அல்லாஹ் நேரத்தை தந்திருக்கிறான். இப்ப நாங்க துவா செய்யணும். அல்லாஹ் உலகத்துல அவனை விடக்கூடாது, ஃபிரௌனை விடாதது போல. பத்த வச்ச குடும்பத்துல போய் கேளுங்க, எங்களுக்கு விளங்காது. உங்களோட வாப்பாவை எரிச்சிருந்தா உங்களுக்கு விளங்கி, உங்களோட 2 மாச பிள்ளை எரிச்சிருந்தா உங்களுக்கு விளங்கி, உங்களோட வாப்பாட மையத்தை கொண்டு போய் மஜ்மா நகர்ல அடக்கி இருந்தா உங்களுக்கு விளங்கிருக்கும். குளிப்பாட்டாம கஃபன் செய்யாம நாத்தத்தோட போட்டது. கஃபன் செய்யலையே, குளிப்பாட்டலையே மையத்தெல்லாம். யாரும் மையத்துக்கிட்ட போயல. அது நாத்தம், எல்லா மையத்து நாத்தம் அப்படி அப்படி அடைக்கினது. கொடுங்கோலன் அன்னம் கண்டுபிடிக்கப்பட்டுட்டான். கேவலம் என்ன தெரியுமா? கொஞ்சம் முஸ்லீமும் பின்னால திருறான். அதுதான் கேவலம். அடிமத்துவத்தின் உச்ச கட்டம் இது. ஷூவை பொலிஷ் பண்றாங்க தெரியுமா? எல்லாரும் ஷூவையும் பொலிஷ் பண்றோம். இது எங்கள்கிட்ட முஸ்லீம்கள் ரத்தத்தில் வரக்கூடாது. ஒரு நாள் தைரியமா இருக்கோண்டாங்க. ஃபிரௌன் அல்லாஹ் அழித்த நாள் வருது. முஹர்ரம் பிறை 10 நாங்க நோன்பு பிடிக்கணும். பிறை 9, 10 ஆஷூரா தாசுஆ. அல்லாஹ் அடுத்த துவா கேட்கணும். அநியாயக்காரர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நாள் பிறை 10. வரக்கூடிய பிறை 10 இமாம் ஹுசைன் ஷஹீதாக்கப்பட்ட நாள். யாரோ ஹுசைன், உலகத்துடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரப்பிள்ளை. ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய கழுத்து வெட்டப்பட்டது போல இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய கழுத்து வெட்டப்பட்ட நாள். கோழையா இருந்தா வெட்டப்பட்டிருக்குமா? கோழையா இருந்தா யசீதுக்கு மடங்கி ஒடுங்கி போயிருப்பார். அடங்கல்லையே ஹுசைன் ரலியல்லாஹு. யசீதுக்கு பணியல்லையே. யசீதிடம் ஆட்சி இருக்குது. முஆவியா ரலியல்லாஹு மகன் யசீதுடைய கையில ஷாமுடைய ஆட்சி, ஈராக்குடைய ஆட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரத்தமே அது. ஹுசைன் ரலியல்லாஹு விட்டு கொடுத்தாங்களா? வரலாறு படிச்சிருப்பீங்க. சொன்னாங்க, நான் முன் வைச்ச கால பின் வைக்க மாட்டேன் என்றாங்க ஹுசைன் ரலியல்லாஹு. ஹுசைன் ரலியல்லாஹு சொர்க்கவாதி. சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்க வாலிபர்களின் தலைவர். என்ன நடந்தது? கழுத்து வேற பொடி வேற. ஹுசைன் ரலியல்லாஹு தலை வேற பொடி வேற. எங்கட ஒரு தலைவர் தலை வேற பொடி வேற இருந்தா எங்களுக்கு எவ்வளவு கவலை வரும். பொடி வேற தலை வேற. தலைய பிளேட்ல எடுத்தாச்சு, பொடி அடுக்கியாச்சு. கர்பலாவுல ஈராக்ல பொடி தலை வருது. இப்ப யசீதிட்ட கொண்டு வரான் தலைய பிளேட்ல வச்சு. தைரியசாலிகள் அவங்க தான், அவங்க கோழைகள் அல்ல. பின்னுக்கு வைக்கல கால. தலை வருது யசீத் இடத்துல. யசீத் பார்க்கிறான், சஹாபாக்கள் அழுகிறார். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாக்கையும் ஹுசைன் ரலியல்லாஹுடைய நாக்கையும் நாங்க ஒன்றாக கண்டு நபி அவங்க முத்தமிடுவாங்க. ஹுசைன் பேரப்புள்ள தானே, ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய மகன். இன்று அதை திசை திருப்பி தான் என்ன செஞ்சாங்க யகூதிகள்? முஸ்லீம்களை வழிகெடுத்து ஹுசைனுக்கு ரத்தம் கொடுங்க, ஹுசைனுக்கு ரத்தம் கொடுங்கன்னு மேல அடிச்சு அடிச்சு ரத்தம் எடுப்பாங்க. ரத்தம் கொடுக்கிறது அல்ல தேவை, அந்த தைரியம் வேணும் எங்கள்கிட்ட. ரத்தம் கொடுக்க தேவையில்லை. இஸ்லாத்துல ரத்தம் கொடுக்கிறது கடமை இல்லை. கோழைகளாக இருந்திடக்கூடாது எந்த காலமும். ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை அப்படியே மதீனா கொண்டு வரப்பட்டது. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தலைமாட்டில் தான் ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை அடக்கம் செய்யப்பட்டது.
மிஸ்ர்ல ஒரு தலை இருப்பதாக சொல்றாங்க. மிஸ்ர் மக்களுக்கு கவலை, ரசூலுல்லாஹ்வோட பேரப்பிள்ளையில கொலை செஞ்சிட்டாரே. பேரப்பிள்ளைய மட்டுமல்ல, ஹுசைன் ரலியல்லாஹு பிள்ளைகள், குடும்பம் எல்லாரும் கொல்லப்பட்ட நாள் முஹர்ரம் 10ஆம் நாள். கர்புன் வபலா, சோதனையுடைய ஒரு நாள். ரசூலுல்லாஹ்வோட அஹ்லுல் பைத்துக்கு எங்களுக்கும் அந்த கவலை இருக்கணும், தைரியம் இருக்கும். மிஸ்ர்ல தலை போகல, ஆனா ரஸ் ஹுசைன் என்று மிஸ்ர்ல பள்ளியை கட்டிட்டாங்க. பக்தாத்ல ஒரு இடம் இருக்குது, ரஸ் ஹுசைன் என்று கட்டினாங்க. இல்ல, உண்மையானது மதீனாக்கு கொண்டு செல்லப்பட்டு பகீஇலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபருக்கு பக்கத்தில் ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை அடக்கம் செய்யப்பட்டது. உடம்பு ஈராக்ல, தலை மதீனாவில். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த முஹர்ரம் வந்திருக்கிறது. அல்லாஹ்விடத்துல அமைதியை கேளுங்க, ஆஃபியத்தை கேளுங்க. ஆஃபியத்தோட உலகத்துல யுத்தம் நிற்கும், அதான் அமைதி. கனடாவில் மட்டுமல்ல, முழு உலகத்திலேயும் மக்கள், முஸ்லிம்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள், யூதர்கள், பௌத்தர்கள், தமிழர்கள், மனிதர்கள் தானே, மனித இனம் தானே, அமைதியா வாழணும் உலகத்தில். இஸ்லாமா தானே சொல்லுது. முழு உலக மக்களும் அமைதியாக வாழ்வதற்கு முஸ்லிம்கள் தான் துவா கேட்கும். பிறந்திருக்கக்கூடிய முஹர்ரம்ல சகோதரர்களே, துவா கேளுங்க அல்லாஹ் இடத்துல. யா அல்லாஹ், இந்த ஆண்டு யுத்தம் இல்லாத ஆண்டாக, அமைதியான ஆண்டாக, சலாமத்தான ஆண்டாக ஆக்கிய அல்லாஹ். அடுத்த ஒரு அமல் தான் சகோதரர்களே, முஹர்ரம் 10வது தினம் குடும்பத்துக்கு செலவழிக்கும். மன் வஸ்ஸா அலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா. நீங்க எங்க இருக்கிறீங்க? குடும்பம் ஸ்ரீலங்கால இருக்கு, குடும்பம் இந்தியால இருக்குது. பணத்தை அனுப்பி செலவழிங்க அவங்களுக்கு. யார் ஆஷூராவுடைய தினத்தில் குடும்பத்துக்கு செலவழிப்பாரோ அல்லாஹ் முழு வருடமும் செலவழிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸ நாங்க அனுபவத்தில் கண்டோம். ஆஷூராவுடைய தினம் குடும்பத்துக்கு செலவழித்தோம், அல்லாஹ் முழு வருடமும் செலவழிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தான். ஆகவே அந்த அமலையும் மறந்து விடாமல் சகோதரர்களே, ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு நோற்று, ஆஷூராவுடைய தினத்தில் குடும்பத்துக்கும் செலவழித்து, இந்த முஹர்ரமுடைய ஆரம்பத்தில் இருந்தே அல்லாஹ் அமைதியையும் சலாமத்தையும் எங்களுக்கும் முழு உலக மக்களுக்கும் தருவாயாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பிறந்திருக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக ஆக்குவாயாக. இந்த முஹர்ரமை அமைதியான முஹர்ரமாக ஆக்குவாயாக. இந்த முஹர்ரமுடைய 9, 10 நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. 10ஆம் ஆண்டு குடும்பங்களுக்கு செலவழிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ஃபிரௌனை அழித்ததை போன்று யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எதிராக வரும் எல்லா விரோதிகளையும் அழிப்பாயாக. ஃபிரௌனை அழித்ததை போன்று யா அல்லாஹ் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய முஸ்லிம்களுடைய விரோதிகளை இல்லாமல் ஆக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده. أقول قولي هذا واستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. لله والصلاة والسلام على رسول الله.
أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا كتابه الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم. وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه